السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளாலே அல்லாஹ் தஆலா நம் மீது கடமையாக்கிய பரலான நோன்பை நோற்று இன்னும் கூடுதல் நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை படைத்து அவனை சரி செய்வதற்காக மனிதர்களிடமிருந்து ஒரு இறை தூதரை இறைவன் ஏற்படுத்தி தன்னுடைய சொல்லாய் இருக்கக்கூடிய திருக்குர்ஆனை மனித சமுதாயத்திற்கு இறைவன் தரவியுள்ளார். தன்னுடைய திருக்குர்ஆனை பல்வேறு அறிவுரைகளை இறைவன் கூறக்கூடியவனாக இருக்கிறார். பல்வேறு நபருடைய பண்புகளை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறை வேதங்களில் சொல்லும்போது அதில் ஒன்றாக இறைவனை அஞ்சுபவர்களின் பண்புகள் சிந்தனையில் எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியாக நமக்கு சொல்கிறார். பெரிய பொருளில பேசாம அல்லாஹ் தஆலா இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது மூன்றாவது வசனத்திலே இறைவன் சொல்லும்போது வாலிகல் கிதாப், இது வேதம், லா ரைப ஃபீஹி, இந்த வேதத்தில் எவ்வித சந்தேகமும் கிடையாது, எவ்வித முரண்பாடும் கிடையாது, அதை குளறுபடியில் இல்லை என்று இறைவன் சொல்லிவிட்டு முதலில் முத்தகீன், இந்த வேதம் யாரெல்லாம் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடியவராக இருக்கிறார்களோ அந்த இறையச்சமுடைய நபர்களுக்கு இவ்வேதம் நேர்வழி காட்டும் என்று இறைவன் சொல்லிவிட்டார். அதை சொல்லிவிட்டு இறையச்சமுடையவருடைய பண்புகளை பற்றி இறைவன் சொல்கிறார். அல்லதீன யுமினூன பில் கைப், அந்த இறைவனை அஞ்சுவோரே மறைவான விஷயங்களை நம்புவார்கள். வயகீமூன ஸலாத்தை, அவர்கள் உலகத்திலே வாழும் பொழுது இறைவன் அவர்களுக்கு கடமையாக்கிய தொழுகை சரியான முறையில் பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், இறைவன் அவர்களுக்கு வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து சிறு பகுதியை ஏழைகளுக்கோ அனாதைகளுக்கோ அவர்கள் வழங்கக்கூடியவராக இருப்பார் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறார். மூன்று செய்திகளை சொல்கிறார். ஒன்று, அந்த மனிதன் நம்பிக்கை கொள்வார். இரண்டாவது செய்தி, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விடுவார். மூன்றாவது செய்தி, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய ஏனைய மனிதர்களை அவர் அரவணைப்பார் என்று அல்லாஹ் தஆலா அதில் சொல்கிறார். இன்னொரு வசனத்திலே இறைவன் சொல்லும்போது 8வது அத்தியாயம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை இறைவன் சொல்கிறார். இன்னவர் முஃமினூன, உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார் என்று தெரியுமா? அது உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய பண்புகள்
அவருடைய சிந்தனையில் அவருடைய ஈமான்கள் எப்படி இருக்கும் என்பதையும் சொல்கிறார். உண்மையான இறைநம்பிக்கையால இதா ஒப்பியல்லாஹு வஜலத் குலூபுஹும், இறைவனை பற்றி அவரிடத்தில் சொல்லப்பட்டு விட்டால் நாம் ஒரு பாவங்களை செய்வோம், ஒரு தீமையை செய்யக்கூடியவராக இருப்போம், அல்லது இறைவன் நமக்கு கடமையாக்கிய பல்லான வணக்கங்களை விடக்கூடியவராக இருப்போம். அப்பொழுது ஒரு மனிதன் இறைவன் உன்னை கண்காணித்தார், இறைவன் இதை பற்றி உங்களிடத்தில் கேள்விகளை கேட்பார், அருமையில் விசாரிப்பான் என்று அந்த மனிதத்தில் எடுத்து சொல்லப்பட்டிருந்தால் வஜலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். இறைவன் நடத்து விசாரிப்பானே, கேள்விகளை கேட்பானே, இறைச்சம் உடையவராக இருப்பார்கள். அந்த மனிதத்தில் இறைவனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கப்படும் பொழுது, அல்லது அந்த மனிதன் இறைவனுடைய வசனங்களை எடுத்து படிக்கும் பொழுது, சரிதானங்களை கேட்கும் பொழுது சாபத்துக்கு ஈமானா, அவருடைய ஈமான்கள் அதிகரிக்கும். எத்தனையோ வசனங்களை நாம் சொல்லியிருக்கிறோம், எத்தனையோ வசனங்களை படிக்கணும். இறைவனுடைய வசனங்களை படிக்கும் பொழுது எத்தனை நபர்களுக்கு அவருடைய ஈமான்கள் அதிகரிக்கிறது என்பதை ஒவ்வொரு நபர்களும் தனித்தனியாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களும் அவர்களுக்கு சிரமங்கள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, துன்பத்திற்கு உள்ளாக்கப்படும் போது, பொருளாதாரத்தில் பின்தங்கியவராக இருக்கும் பொழுது, அவர்களுக்கு குழந்தை வைக்கும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டால் இறைவனை சார்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட உண்மையான இறைவனுக்கான அவர்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள். இறைவன் அவர்களுக்கு வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து அவர்கள் ஏழைகளை அரவணைக்கக்கூடியவராக இருப்பார்கள். இந்த வசனத்திலே 3 நபரை குறிப்பிடுகிறார். அந்த இறைநம்பிக்கையாளர் இறைவனை சார்ந்திருப்பார்கள், அல்லாஹ்வை நம்புவார்கள், இறைச்சம் உடையவராக இருப்பார்கள், உள்ளம் நடுங்கியவராக இருப்பார்கள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்கத்தை செய்வார்கள். அதே நேரத்தில் தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து ஒரு சிறிது அளவு அவர்களுக்கு செலவு செய்வார்கள் என்று இறைவன் சொல்கிறார். இன்னொரு வசனங்களை இதே போன்று இறைவன் சொல்கிறார். அந்த இறைச்சமுடையவருடைய சிந்தனை பற்றி இறைவன் சொல்கிறார். அல்லது அவர்கள் தன்னுடைய இறைவனுடைய அச்சத்தால், இறைவனுடைய பயத்தால், நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது, ஒரு செயலை செய்யும் பொழுது யாரும் நம்மை கண்காணிக்கவில்லை என்றாலும், பார்க்கவில்லை என்றாலும், நம்மை படைத்த இறைவன் இருக்கிறார், நம்மை கண்காணிக்கிறார், நம்மை பற்றி மறுமையை விசாரிப்பார் என்ற ஒரு அச்சத்தில், ஒரு பயத்தில் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய இறைவனுடைய அச்சத்தால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அல்லது ஆயாத்தை ஒட்டியும் இறைவனுடைய வசனங்களை அவர்கள் படிக்கும் பொழுது, செவிதாந்து கேட்கும் பொழுது அப்படியே உண்மையாக அவர்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக இருப்பார்கள். வல்லதீன் இறைவனை நம்புவார்கள், ஆனால் இறைவனுக்கு இணை கற்பிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட இறையேற்றமுடைய, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய, அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய அந்த நல்ல அடியாருடைய சிந்தனையை பற்றி இறைவன் சொல்கிறார். அல்லதீன யுக்தூன வஆத்தவ் வகுலூபுஹும் வஜலத் வஇன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்றால், இந்த உலகத்தை விட்டு நாம் அனைவரும் பிரியப்படுகிறோம், நாம் அனைவருமே மரணிக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்திலிருந்து நாம் இறைவன் பக்கம் செல்லக்கூடியவராக இருக்கிறோம் என்ற அவருடைய உள்ள அச்சத்தால், உள்ள பயத்தால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்யக்கூடியவராக இருந்தார்கள். இறைவன் நமக்கு செல்வத்தை வழங்கிவிட்டார். இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடியவர்கள், மரணிக்கக்கூடியவர்கள், இதை பற்றி இறைவன் கேள்விகளை கேட்பானே, இதை பற்றி மறுமை நாளில் இறைவனிடத்தில் விசாரிப்பானே என்ற அச்சத்தால் அவருடைய சிந்தனை சொல்லுவார், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். ஒரு வசனங்களில் இறைவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒருவருக்கு குறைவாகவும் ஒருவருக்கு அதிகமாகவும் செல்வத்தை வழங்கிவிட்டேன், நீ கவலை ஐம்பத்தியாக கண்டிருப்போம். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு
சொன்னால் அந்த செல்வத்தை என்னுடைய பாதைக்கு செலவு செய்கிறேன். மரண தருவாய் வரும்போது என்னுடைய எனக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை உடைகிறார், காலத்தொகை உடைகிறார், உலகத்துக்கு சென்று என்னுடைய பொருளாதாரத்தை நான் சிறிது அளவு செலவு செய்யாமல் பிடித்திருந்தேன். அதை செலவு செய்துவிட்டு ஒரு நல்ல அழியாளராக மாறுகிறேன் என்று மரண தருவாயை கேட்கும் பொழுது இறைவன் மனிதனுக்கு அவகாசத்தை வழங்க மாட்டான். இந்த ஒரு பயத்தால் தான், இந்த ஒரு அச்சத்தால் தான் அதை இறைவனுக்காக நாம் அனைவரும் இறைவன் பக்கம் திரும்பி செல்லப்படுகிறேன். இறைவன் வறுமை நாளில் இதை பற்றி நம்மிடத்தில் கேள்விகளை கேட்பார், நம்மிடத்தில் விசாரிப்பார் என்ற ஒரு அச்சத்தால், ஒரு பயத்தால் தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வை பார்த்து செலவு செய்கிறார். இவர்களை பற்றி இறைவன் சொல்கிறார், இவர்தான் நன்மை பக்கம் செல்லக்கூடியவர். அல்லாஹ்வுக்கு அஞ்சுவார்கள். இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை தனக்கும் செலவு செய்கிறேன், தன்னால் முடிந்த அளவுக்கு பிறருக்கும் செலவு செய்வார்கள். இவர்கள் நன்மையின் மக்கள் விரைந்து செல்லக்கூடியவர்கள். இவர்தான் அதற்காக, அந்த நன்மைக்காக தன்னை உட்படுத்திக் கொண்டவர் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இவங்க இறைச்சலுடைய அல்லாஹ்வை முழுமையாக நம்பக்கூடிய, இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய அந்த நல்ல அடியாருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடியவர்கள், நாம் அழைக்கக்கூடியவர்கள், இறைவனை சந்திக்கக்கூடியவர்கள். இறைவன் மறுமையால் நமக்கு கேள்விகளை கேட்பார், இறைவன் மறுமையால் விசாரிப்பார் என்ற அச்சத்தில் தன்னுடைய செல்வங்களை வழங்குகிறார்கள். என்ன காரணம்? 3 வசனங்களை பாருங்கள். அல்லாஹ்வை நம்புவார்கள், இறைவனுக்கு வணக்கத்தை செலுத்துவார்கள், அதற்கு பிறகு தன்னை இருக்கக்கூடிய ஏழை நபர்களை அரவணைப்பதற்காக தன்னுடைய செல்வத்தை வழங்குவார்கள். இது செல்வத்தை பற்றி ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லக்கூடிய ஒரு காரணம். ஒரு மனிதன் உலகத்திலே வாழும் பொழுது அவன் அதிகமாக ஒரு தீமை செய்வதற்கு ஒரு மூலக்கூட ஒரு பொருளாதாரம் தான். நம்முடைய குடும்பத்திற்கு பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நபர் உழைக்கும் பொழுது அதை அவன் அறியாமல் பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதை மோசடி செய்வதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அல்லது வேறு என்ன வழிமுறைகளில் பொருளாதாரத்தை திரட்ட முடியுமோ அந்த வழிமுறையில் பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அல்லது வழக்க வழிபாடு இருக்கு, இறைவன் நமக்கு கடமையாக்கினார். அந்த வழக்க வழிபாடுகளை நான் சரியான முறையில் செய்யாமல் விட்டு விடுவதற்கும், தன்னுடைய குடும்பத்திற்காக எப்படியோ செல்வத்தை சேகரிக்க வேண்டும், பொருளாதாரத்தை உண்டு திரட்ட வேண்டும் என்பதற்காக ஐவேறு தொழில்களை விட்டுவிட்டு பல்வேறு நபர்கள் பொருளாதாரத்தை திரட்டுகிறார். ரமதான் நாளில் நோன்புகளை வைக்க முடியாமல், நோன்பு கடமையான நோம்பின் பக்கம் தன்னை கவனத்தை செலுத்த முடியாமல் செல்வத்தை சேகரிக்க வேண்டும். அந்த செல்வத்தை சேகரிப்பதற்காக ஒரு மனிதன் தீமை பக்கம் அவன் விதக்கூடியவனாக இருக்கிறானே, இந்த நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ் அந்த செல்வம் என்பது உனக்கு மட்டும் புரியல, நீ பயன்படுத்திக் கொள். அதே வேளையில் ஏழை நபர்களுக்கு வழங்கி உன்னை தயார்படுத்திக் கொள். அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள், குழு வஷரபு வஅல்பிசு. உனக்கு இறைவன் செல்வத்தை வழங்குகிறார். அந்த செல்வத்தின் மூலமாக எவ்வளவு வேண்டுமென்றாலும் உண்மை தடை இல்லை, எதை வேண்டுமென்றாலும் நீ பருகிக்கொள். எது உடலுக்கு ஆரோக்கியமோ அதை சாப்பிடும். அதே போல உனக்கு விதவிதமாக ஆடைகள் உடுத்த வேண்டாம், ஆடைகள் உடுத்திக்கொள். எதை இறைவன் தடை செய்திருக்கானோ இறுக்கமான ஆடைகள், அரைக்குறை ஆடைகள், இறைவன் இல்லாமல் இறைவன் அனுமதிக்கப்பட்ட அந்த ஆடைகளை உடுத்துவதோ நீ உடுத்திக்கொள். உன்னுடைய தேவைக்காக உண்டு பிறகு ஆடையை உடுத்திக்கொள். அதே நேரத்தில் உன்னுடைய தேவைக்கு எப்படி நீ செலவு செய்கிறீர்களோ அதே போல பல்வேறு நபர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள். ஏழைகள் இருக்கிறார்கள், அனாதைகள் இருக்கிறார்கள், குடிபோக்கர் இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் இருக்கிறார்கள். அவருக்கும் அதிலிருந்து நீ கொடுத்து உதவி செய். தீமையை மட்டும் நீ செய்கிறார்கள். தற்பெருமை, ஆணவம், அகங்காரம் இந்த பொருளாதாரத்தை வைத்து நீ காட்டிவிடாதே என்று அல்லாஹ்வின் தூதர் ஒரு அழகிய ஒரு அறிவுரைகளை நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை நபர்கள் இடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது, நினைத்திருக்கிறது, இதன் மூலமாக என்னுடைய மகனை காமிக்க வேண்டும்
என்பதற்காக ஆழமாக திருமணம் அதிகமான செலவினங்கள் அது தீர்க்கரியம் பண்ணுவது தற்பறை பண்ணுவது அகக்காலத்தோடு தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து இதை நமக்கு வந்துவிடக்கூடாது. நம்முடைய தேவைகளுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யலாம். அதை அல்லாஹ் எப்போது ஒரு தடை செய்யவில்லை. நம்முடைய தேவைகளுக்காக எவ்வாறு செலவு செய்யணுமோ அதே போல உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஏறிய நபர்களுக்கும் நீ கர்வத்தை வழங்கிட்டு அல்லாஹ் எப்போது ஒரு அமைதியை ஒரு அறிவுரை செய்கிறார். அந்த அறிவுரை நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக மாநிலத்தின் தலைமையின் சார்பாக பல்வேறு சமுதாய பணிகள் மார்க்க பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றாக சேவை நிறுவனங்களை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இஸ்லாத்தை நோக்கி ஆண்கள் பெண்கள் தானாக விரும்பி வருவார்கள். அப்படி விரும்பி வரும்பொழுது இன்னும் இந்த மார்க்கத்தை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மை நாடும் பொழுது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக 2 தாவா சென்றுகள் வைத்து நாம் ஆண்களாக இருக்கக்கூடியவர் 45 நாட்கள், பெண்களாக இருக்கக்கூடியவர் 90 நாட்களாக தங்கி பெறுவார். அவருக்கு தேவையான உணவுகள், உறைவிடங்கள், மருத்துவங்கள், கட்டண செலவுகள், விசைகள், பயணம் அனைத்தையும் நாம் கொடுத்து வருகிறார். அவர் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு வெளியே வந்து அதை நடைமுறைப்படுத்தும் காலமெல்லாம் இவருக்காக யார் ஒருவர் உதவி செய்தாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு படத்தில் நன்மையை வழங்கிக் கொண்டே இருக்கிறார். நிரந்தர தரும் சதகத்துல் ஜாரியா. அதே போல சிறியவர்களாக இருக்கக்கூடிய அந்த மாணவர் பருவத்தில் திருக்குறானோடு தொடர்பு பரிமாறிவிட்டது. அவருக்கு அந்த திருக்குறானோடு தொடர்புடையதாக பள்ளிவாசலோடு தொடர்புடைய ஆக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அதை சேரும் பொழுது 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு 3 வருடத்தில் அவர் குரானை முழுமையாக மனப்பாடம் செய்து விடுவார். அதே வேளை 3 வருடங்களில் அவனுக்கு உலக கல்வி வழங்கப்பட்டிருக்கிறார். அவன் தற்போது அதை படித்துவிட்டு வெளியே வரும்பொழுது அவருடைய பள்ளியிலே தொழ வைப்பார் அல்லது திருக்குறானை சொல்லிக் கொடுப்பார். அவன் சொல்லி தரும் காலமெல்லாம் இறைவன் அவருக்கு ஒரு நன்மையை வழங்கிக் கொண்டே இருக்கும். தற்போது மட்டும் ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட மாணவர்களை பல்வேறு ஊர்களுக்கு நாம் அனுப்பி இந்த இரவு தொழுகைக்காக அனுப்பிக்கிறோம். அவர் வயசு எத்தனை? அதிகபட்சம் 10, 11, 12. இந்த வயசுள்ள மாணவர்கள் ஒரு தொழுகைக்கு போறாங்கன்னா ஒரு சூழ்நிலை பார்க்க. அதே போல சத்திய கொள்கை எடுத்து வைக்க வேண்டும், அசத்திய கொள்கை வேறு இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய கல்லூரிகள் பல பேர் அவர்கள் இஸ்லாத்தை இஸ்லாமிய கல்லூரி வந்து தன்னை இணைத்துக் கொண்டு அதிகமாக மார்க்க கல்விகளை கற்றுக்கொண்டு இதற்கும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போல் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய முதியோர்கள், இந்த முதியோர்கள் அரவணைக்கவில்லைகளால் முதியோர் நிலை எப்படி தெரியுமா? மாற்றாளர்கள் நடத்தக்கூடிய முதியோர்களுக்கு சென்று அவர் சேர்ந்து விடுகிறார்கள். அங்கே சேர்ந்த பொழுது வழக்க வழிபாடுகள் இல்லாமல், திருக்குறான் ஓதுதல் இல்லாமல், நோன்பு வைக்க முடியாமல், திக்கு செய்ய முடியாமல் அப்படியே தன்னுடைய காலத்தை நிலை வந்துவிடக்கூடாது. அவருடைய சக்திக்கு உட்பட்டு ஏறதால் 90க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெற்ற முதியோர் இல்லங்களை இணைத்து நடத்தியிருக்கிறோம். அல்லாஹ் இப்போது அவர் சொல்றார், யார் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இறக்கம் காட்ட வேண்டும், மனிதனுக்கு வறுமை காட்ட வேண்டும். அதே போல தன்னுடைய பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள், பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், பெற்றோர் இருந்தும் சரியான அரவணைப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய சிறார்கள், அனாதைகள், அவர்களுக்கு தனியாக 2 சிறுவர் இல்லங்கள், அதில் ஏறத்தாழ 96 மாணவர்கள் இருக்கிறார். அவருக்கு தேவையான உலகக்கல்வி மார்க்கங்கள். அல்லாஹ் எப்போது அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் யார் அனாதை அரவணைக்கக்கூடியவராக இருந்தாலும் அவர் நானும் இவ்வாறு ஒன்றாக இருக்கும் அந்த நன்மைகளை அடைய வேண்டும் என்பதற்காக இதே போன்று சேவை நிறுவனங்களை நாம் நடத்தக்கூடியவராக இருக்கிறோம். இதில் நீங்க செலவுகள் செய்வீங்க, அவருக்கான தர்மத்தை வழங்குவது அவர்களுக்கு நாம் செலவு செய்யக்கூடிய காரணங்களாம். அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒரு நிரந்தர ஒரு தர்மத்தை நாம் வழங்கக்கூடியவராக இருந்தால் இன்றைய தினத்தில் யாராவது இந்த சேவை நிறுவனத்திற்காக பொருளாதாரத்தை தரக்கூடியவராக பெண்கள் பகுதி ஆணையமாக யாராவது அதை வாங்கினாங்க அல்லது இன்றைய தினத்தில் இதை நாளை அல்லது நாளை மறுநாள் இல்லை சில தேர்தலுக்கு பிறகு அல்லது ஒரு பிறை 15க்கு பிறகு என்னுடைய மகளிர் பதவி இருக்கட்டும், ஒரு மாணவனுக்கு ஒரு மாதத்துக்கு அல்லது ஒரு முதியோருக்கு ஒரு மாதத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் ஒரு 6000 ரூபாய் அல்லது ஒரு 5000 ரூபாய் ஒரு 7000 ரூபாய் இப்படி பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியது. நீங்க அந்த பொருளாதாரத்தை கொடுத்தால் வாங்கி கொண்டு ரிப்போர்ட் ஒப்படைத்துவிடும். சென்ற
ஆண்டுகள் நம்ம ஒரு கோரிக்கை இருக்கும்போது பெரும்பாலான நபர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து அது அல்லாவுடைய திரும்பியில் உதவி செய்யக்கூடியவா இருக்குது. இந்த வருடம் உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து அதிக அதிக நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள இன்றைய தினத்தில் இல்லை என்றாலும் வேற சில நிலைகளுக்கு உங்களுடைய கிளை நிர்வாகி இருக்காரு அதற்கு ஒரு யூசுக்கூடிய நாளாக இருக்காரு அவங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து விட்டால் அதை வாங்கி கொண்டு கொடுக்கும்போது நாம் இன்னும் ஒரு ஒப்படைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் அதை அதாவது சில நபர்கள் தன்னுடைய உறவினர்கள் இருப்பார் அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க. நம்முடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது ஒரு பரிந்துரை தான். அதான் சொல்ல ஒரு நன்மையான விஷயங்களுக்கு நீங்கள் பரிந்துரை செய்யும் போது அதனுடைய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு உங்களால் முடிந்த ஒரு பொருளாதாரம் சகோதரர்களே, நேற்றைய மார்க்க இலக்கு கேள்வி நிகழ்ச்சி இந்த பகுதியில் நாளைக்கு கேட்கப்படும். மார்க்க திறனாய்வு கேள்வி பதில் நிகழ்ச்சி அதனுடைய நேற்றைய நாட்களுக்கான கேள்வி, தீய காரியம் செய்தல் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் பயன்படுத்தும் மாற்று வார்த்தை என்ன? அதாவது ஒரு அடியார் தீய காரியத்தை செய்கிறார், தீமையை செய்கிறார்கள் என்றால் தீமையை செய்தல் என்ற அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய மாற்று வார்த்தை என்ன என்று கேள்வி கேட்கிறோம். அதனுடைய பதில் 4வது அத்தியாயம் 110வது வசனம். யார் தீமை செய்துவிட்டு அல்லது தனக்கு தானே அநியாயம் செய்துவிட்டு பிறகு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறாரோ அவர் அல்லாஹ்வை மன்னிப்பு மிக்கவனாகவும் மிகையில்லா அன்பாளனாகவும் காண்பார். அதாவது அல்லாஹ் இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு கருத்தை பதிவு செய்யலாம் பாருங்க. ஒரு அடியார் தீமை செய்கிறார் என்றால், ஒரு தீமையான காரியத்தை செய்கிறார், தொழுகையை விடுகிறார், இன்னும் அமல்களில் அலட்சியம் காட்டுகிறார், தான தர்மங்களை வழங்குவதில் பின்வாங்குகிறார் என்றால், ஒரு தீமை செய்கிறார் என்றால் அது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய தீமை கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்ன? தமக்கு தாமே அநியாயம் செய்து கொள்கிறார். அர்த்தம் சொல்றோம். யார் தீமை செய்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லது அதற்கு மாற்று வார்த்தை என்ன? தீமை செய்தல் என்பதும் ஒன்றுதான், தமக்கு தாமே அநியாயம் செய்தல் என்பதும் ஒன்றுதான். நான் தொழுகையை விடுறேன் அப்படின்னா அது அல்லாஹ்விற்கு நான் செய்யக்கூடிய அநியாயம் அல்ல, எனக்கு நானே செய்யக்கூடிய அநியாயம். அந்த இடத்துல அல்லாஹ் இந்த இடத்துல கருத்து ஒரு விஷயம். அடுத்ததாக பெண்களுக்கான கேள்வி, போராட்ட களத்தில் அதாவது போர்க்களத்தில் முஃமின்களுக்கு ஏற்படும் கஷ்டத்திற்கும் காஃபிர்களுக்கு ஏற்படும் கஷ்டத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? அவருடைய பதில் 4வது அத்தியாயம் 104வது வசனம். அக்கூட்டத்தினரை தேடி செல்வதில் தவறு விடாதீர்கள். நீங்கள் துன்புற்றால் நீங்கள் துன்புறுவதை போன்று அவர்களும் துன்புறுகின்றனர். ஆனால் அவர்கள் ஆதரவு வைக்காததை அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் ஆதரவு வைக்கிறீர்கள். அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் முன்னறிவாளனாகவும் இருக்கிறார். இணை வைப்பாளர்களுக்கும் துன்பம் ஏற்படுது, இறை நம்பிக்கையாளர்களுக்கும் துன்பம் ஏற்படுது. அந்த இரு சாராருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? அந்த சாரார் இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்க மாட்டார்கள். ஆனால் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கக்கூடியவர்கள். இந்த உலக வாழ்க்கையில் என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, என்ன துன்பம் ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தாலும் சரி, இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி செயல்பட வேண்டும்? அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்க வேண்டும். இந்த துன்பத்திற்கு ஈடாக நாளைய மறுமை அல்லாஹ்விடத்தில் நான் நன்மைகளை பெற்றுக்கொள்வேன் என்ற ஆதரவை நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இந்த ஒரு நம்பிக்கையாளருக்கும் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுடைய உடலில் சுரக்கக்கூடிய ஒரு முள் உட்பட அதற்கு ஈடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியாருக்கு பாவ மன்னிப்புகளை வழங்குகிறான். நாளைய மறுமை அந்த அடியாருக்கு ஆச்சரிய கூலிகளை வழங்குவான் என்றால், ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், துக்கங்கள், கவலைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி ஆதரவு வைக்கணும்? நாளைய மறுமையில் இதற்கு ஈடாக மனக்கவலை இருக்குதா,
பொருளாதார ஏழ்மை இருக்குதா, நம்முடைய குடும்பத்திலே நோய்கள் இருக்குதா, எல்லாவற்றிற்கும் ஈடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் எனக்கு கூடுதலை வழங்குவான் என்ற ஆதரவை ஒரு இறை நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இன்றைய ஆண்டுக்கான கேள்வி, நயவஞ்சக தொழுகை எவ்வாறு இருக்கும்? பெண்களுக்கான கேள்வி, அல்லாஹ்வை ஏமாற்றி நினைக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹ் கூறும் சுப செய்தி. அல்லாஹ்வை ஏமாற்றி நினைக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹ் கூறும் சுப செய்தி. பதில் போது 4வது அத்தியாயம் 111வது வசனம் முதல் 4வது அத்தியாயம் 176வது வசனம் வரை மற்றும் 5வது அத்தியாயம் முதல் வசனம் முதல் 5வது அத்தியாயம் 10வது வசனம் வரை கூடுதலாக ஒரு செய்தி. நேற்றைய ஆண்களுக்கான கேள்வியில சொல்லிருக்கோம், அதாவது நன்மைகளை வழங்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய நன்மை எத்தகையது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கு நம்ம பதில் சொல்லிருக்கோம். அது இல்லாம இன்னொரு வசனம் அதற்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அந்த வசனத்தையும் நம்ம எல்லாம் எடுத்துக்குவோம். இந்த வசனம் அப்படின்னா 4வது அத்தியாயம் 195வது வசனம், ஆணோ பெண்ணோ உங்களில் நல்லது செய்தோரின் செயலை நான் வீணாக்க மாட்டேன். அல்லாஹ் திருமறையில பேசுறான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார்கள் என்றால் அதனுடைய கூலி அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், வீணாக்க மாட்டான், முழுமையான கூலியை கொடுத்துருவான் அப்படின்ற அந்த கருத்து இருக்கிறதுனால இந்த கேள்வி, இந்த பதிலும் அந்த கேள்விக்கு உகந்ததாக இருக்கிறதுனால இந்த வசனத்தை நம்ம என்ன பண்றோம், அதற்கான பதிலாக ஏற்றுக்கொண்டு அந்த பதில்களை எழுதிய அந்த ஆண்களுக்கு நம்ம மதிப்புகளை வழங்கிடுவோம். சந்தேகம் இருக்குங்களா? பெண்களுக்கு